ஹாய் ஹாய். சோ எல்லாம் நம்ம சௌந்தர்யாக்கு ஒரு ரோஸ்ட் போட்டாங்களே, நம்ம ஒரு ரோஸ்ட் போட்டுடலாமா? எப்படி? கம் ஆன் ஸ்டார்ட். மியூசிக். நிறைய விஷயங்கள் இருக்கு. அது ஒரு இடத்துக்கு முதல்ல அவங்க போன இது லைன்லயே நம்ம போலாம். விஷாலுக்கு வந்து ஆக்சுவலா விஷால், நீங்க வந்து சௌந்தர்யாவை பத்தி பேசின தரங்கெட்ட உங்களோட தரத்துக்கேத்த வார்த்தைகள் வச்சு சிலதெல்லாம் சொன்னீங்க இல்லையா? அண்ட் ஆக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி காமிச்சாரு. ஐயோ, ஆஸ்கர் அவார்ட் கொடுக்கலாம் விஷால், நீங்க எவ்வளவு டேலண்டடா இருக்கீங்க. உங்களை இது எல்லாத்தையும் ஒரு குறும்படம் மட்டும் போட்டு எல்லாரும் முன்னாடியும் காமிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் பலகால வருஷத்துக்கு உங்களோட பேரு ரொம்ப ரொம்ப உயரத்துக்கு போய் அதையும் மீறி போலாம். அத பண்ணலாம்ல. அது வந்து விஜய் டிவி வந்து ரொம்ப பயந்து நடுங்கிறதுனால விஷாலுக்கு அதை பண்ண மாட்டாங்க. அமௌண்ட் குத்துட்டு உள்ள வந்துறாரா? இருக்கலாம், அதையும் பண்ணிருக்கலாம். இல்லனா வந்து உங்க சாமி இன்னும் உங்க 10 சீரியல்ல நான் நாய் பக்கத்துல ஸ்கிரீன்ல ஒரு பக்கமா நின்னு பண்ணி கொடுக்கற சாமி அப்படின்னு இருப்பாங்க. இல்லனா வந்து விஜய் டிவியோட ஏதாவது ரகசியங்கள் விஷாலுக்கு தெரியுமா? அத வெளியில விட்டுருவேன்னு சொல்லி இருக்காரா? இல்ல எதுக்கு விஜய் டிவி இவ்வளவு காப்பாத்துறீங்க? தேவையே இல்ல, அது எதுக்கும் லாய்க்கு இல்ல. அவரு வந்து அங்க பாக்யலட்சுமிக்கு மவனா வந்து நடிச்சாருல, பாக்யலட்சுமிக்கு அவங்களால ஒரு இது யூஸும் இல்லாம போயிடுச்சு. உங்களுக்கு மட்டும் என்னங்க யூஸ் ஆவாருன்னு நினைக்கிறீங்க? அவர் எங்க போனாலும் ஒரு சௌந்தர்யான்னு கண்டஸ்டன்ட் தரங்கிட்டு பேசுற முடிய இவரால உங்க சேனல்ல இருந்து வெளில போயிட்டு உங்க சேனலையே காய் துப்புறதுக்கான எல்லா தகுதிகளையும் அவர் வைத்துள்ளார். சோ அதனால விஜய் டிவி முதல்ல உங்க பேரை நீங்க காப்பாத்திக்கணும்னா விஷாலுக்கு ஒரு குறும்படம் போடுங்க. அத ஊர் மக்கள் எல்லாருக்கும் தெரியற மாதிரி. ஜெஃப்ரி அவருக்கு வந்து கண்ணு வேற அப்பப்ப தெரியாது, மாலக்கண் ஆயிடும், காது வேற கேட்காது, வாய் அப்பப்போ கோணிச்சிக்கும். சோ அதெல்லாம் சரியா இருக்கிற நேரமா பார்த்து இதெல்லாத்தையும் போட்டு விட்டீங்கன்னா அவர் தலைமுடி இப்படி இப்படி பண்றாருல, நம்ம சௌந்தர்யாவை சொல்றாங்க பாருங்க, அது ஜெஃப்ரி நிறைய பண்ணுவாரு. என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னு தெரியல. அவரு கூட பாப்பா மாதிரி. ஆமா, அவரு பின்னாடி பக்கம் போட்டுக்குவாரு ஸ்டைலா. அவர் அன்னியனா, அவர் ரோமியோவா, என்னன்னே தெரியல. அவர் என்னமோ நினைச்சிட்டு இருக்காரு மனசுக்குள்ள. ஆனா இதெல்லாத்தையும் விட ரொம்ப கேவலமான ஒரு பேரு வந்து ரொம்ப அழகான பேரு வந்து உங்களுக்கு வந்து வச்சிருக்காங்க மிஸ்டர் ஜெஃப்ரி. நீங்க வெளியில வரும்போது நிக்சன் அவர்களுக்கு அந்த பேரு ரொம்ப அழகா சூட் ஆச்சு. அதை விட இன்னொரு 10 டைம்ஸ் போட்டா நம்ம ஜெஃப்ரிக்கு ரொம்ப சூட் ஆயிடும்ல, உங்களுக்கு ரொம்ப சூட் ஆகும். ரயான், நீங்க வந்து சௌந்தர்யாவை சப்போர்ட் பண்றேன்ற பேர்ல அந்த பக்கம் போயிட்டு அப்புறமா ஒரு ஆட்டம் ஆடுறீங்க பாருங்க. இல்ல உங்களுக்கு பேர் வந்ததோ இல்ல மூஞ்சி தெரிஞ்சதோ சௌந்தர்யாவாலதான். உங்களுக்கே உங்களை வந்து வெளில காமிச்சிக்க தெரியல. ஒண்ணு ஜாக்லின் பின்னாடி ஒளியறீங்க, இல்லனா சௌந்தர்யா பின்னாடி ஒளியறீங்க. அங்க போயிட்டு அப்புறமா உங்களை ராஜகுருவா கூட யாரும் மதிக்கல, தண்டமா கடக்குறீங்க. உங்களுக்கு இது தேவையா? தேவைதான். இது கூட இல்ல, அட்லீஸ்ட் காரி துப்பும்போது வெளியில தெரியறோம்ல, அந்த ராஜதந்திரத்தை உனக்கு தெரியலையே. உனக்கு சௌந்தர்யா காரி துப்புறாங்க. நோட் த பாயிண்ட் யுவர் ஆனர். அருண் அவர்களே நின்னுந்தாங்க பாரு. ஆமா, அருண் அவர்களே, அர்ச்சனான்ற ஒரே ஒரு பேரை வச்சுக்கிட்டு இன்னும் எவ்வளவு காலம் தள்ள போறீங்க? அருண் அவர்களே, உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அடுத்தவங்களை வந்து ஏதாவது பேசினாங்கன்னா அதே மாதிரி திருப்பி ரிப்பீட் பண்றது. கிளி இல்ல, கிளி டிஸ்மிசிவ். அதான் சொல்லக்கூடாது, சொன்னாலே நாம சொல்லுவோம். அதாவது அதுக்கு சரியான உதாரணமே நீங்க தான். அந்த வீட்டுல நான் சொல்லவா, விஷாலையும் விட்டா அந்த வார்த்தைக்கு அர்த்தமே வேற யாராலையும் கொடுக்க. அருணுக்கு வந்து நான் ஒரு நல்ல பேர் வச்சிருக்கேன், மிஸ்டர் டாக்கிங் டாம். டாக்கிங் டாம்ன்றது நாலேஜபிள் பர்சன் தெரியும் நினைக்கிறேன். இல்ல தெரியலனாலும் நானே சொல்லிடுறேங்க. நீங்க இந்த மாதிரி பிளே ஸ்டோர் இல்ல நீங்க வந்து ஆப்பிள் எல்லாம் யூஸ் பண்ணா iOS ஸ்டோருக்கு எல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நம்ம போன்ல தான் இருக்குது. அருண் அவர்களே, அந்த போனுக்குள்ள நீங்க அங்க போய் பாத்தீங்கன்னா இல்ல இது டாக்கிங் டாம்னு அடிச்சீங்கன்னா ஒரு பூனை வரும். அந்த பூனை கிட்ட நீங்க ஏதாவது பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்ன பேசுனீங்க அப்படியே திருப்பி சொல்லும். அது எப்படி தெரியுமா? அப்படியே நம்ம வாய்ஸ்ல சொல்லாது, அது ஒரு வாய்ஸ் வச்சிருக்கோம், அந்த வாய்ஸ்ல சொல்லும். சோ அருண் அவர்களே, நீங்கள் அதுதான். உங்களை பாரு, நீங்க காப்பிரைட் வாங்க, உங்களை ஒருத்தவங்க ஆப்பா பண்ணி வச்சிருக்காங்க. என்னங்க அருண் நீங்க, அதுவும் உங்களை மாதிரி தாங்க. என்னோட மேனரிசம்ங்க அப்படின்னு அது ஒரு மேனரிசம்ல பண்ணுவாங்க. ஆமா, சோ அத நீங்க வந்து அடிக்கலாம், குத்தலாம், அது நீங்க என்ன வேணா பண்ணலாம். சோ உங்களுக்கு உங்க மேல கோவம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதுகிட்ட காமிச்சுக்கோங்க. நீங்க தான் அது, அதுதான் நீங்க. ஓகேங்களா? அடுத்து நம்ம தீபக் அவர்கள், மிஸ்டர் எட்டிகேட்ஸ். ஒரு செகண்ட்ல வந்து கேப்டன் ஆன நம்ம கேப்டனுக்கு வந்து நாங்க சொல்ல வேண்டியது என்னன்னா, தீபக் அவர்களுக்கு வந்துட்டு தன்னால ஒரு மண்ணும் புடுங்க முடியாதுன்ற காரணத்தினால பின்னாடி எல்லாரும் பின்னாடியும் ஒளிஞ்சுக்கிட்டு வந்து பண்ணிட்டு இருப்பாரு. சௌந்தர்யாவுக்கு வந்து இவரு முதலந்தே வன்மங்களை வைத்து
மேனர்ஸ் மேனர்ஸ் மேனர்ஸ்னு பேசிட்டு அத அவங்க திருப்பி சொன்னாங்கன்னா ஒரு கோவம் வருது பாருங்க உங்களுக்கு. தீபக், உங்களுக்குன்னு பசங்க இருக்காங்க வெளிய, உங்களுக்குன்னு ஃபேமிலி இருக்காங்க வெளிய, அவங்க எல்லாரும் பெருமைப்படுற அளவுக்கு நடந்துக்கோங்களேன். உங்களுக்கு நீங்க எதுவுமே இல்ல, உங்களுக்கு நீங்க வந்து ஒரு ஆண் கர்வம், ஆண் கர்ஜனை, ஆண் சிங்கம் அப்படின்னு நீங்க சுத்திட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க இந்த அது கூட ஒரு 4 ஆம்பளை பசங்களால. ஆமா, ஆனா வெளிய வந்தீங்கன்னா நீங்க ஒரு குடும்பஸ்தர், இத்து போன 4 ஜென்மங்கள் அங்க இருக்குது. நீங்க ஒரு குடும்பஸ்தரா இருக்கும் போது ஒரு அப்பா, ஒரு ஹஸ்பண்ட், இல்ல ஒரு ஓட்டு போடுற ஒரு என்ன சொல்லுங்க குடிமகன் நடந்துக்கிற ஒரு சின்ன பர்சன்ட் கூட உங்ககிட்ட இருக்க மாட்டேங்குது. நீங்க எல்லாத்தையும் எட்டிக்கெட் பட்டிக்கெட்னு சொல்லிட்டு இருக்கீங்களே. அங்க வந்து என்ன எனக்கு தெரிஞ்சு எட்டிகேட்ஸ் தான் நம்மளுக்கு தான் தெரியல. நாக்குல நக்கிட்டு கழண்டிய அந்த கழண்டிய எடுத்து உள்ளேயே போடுறதுதான் எட்டிகேட்ஸ் போல இருக்கு. நம்ம தீபக் அவர்கள் ரொம்ப நல்லா பண்ணுவாரு. அதே மாதிரி வந்து உங்களோட டீம்மேட்ஸே தான் வந்து நம்ம முத்துக்குமரன் அவர்கள் தான் டப்பால வந்து பெப்பர் பவுடர் இருந்துச்சு, அதாவது நம்ம மிளகு தூள் ஃபுல்லா கீழே கொச்சிட்டாங்க. கீழே கொச்சினா என்ன பண்ணணும்? எடுத்து டப்பால திருப்பி போட்டுக்கணும். உங்ககிட்ட இருந்து நிறைய எட்டிகேட்ஸ் கத்துக்கிறோம் மிஸ்டர் தீபக். அதே மாதிரி வந்து எந்த பவுடர்னு தெரியாத நீங்க பெரிய ஷெஃப் கான்டினென்டல் எல்லாத்தையும் நக்கி பார்த்து மோந்து பாக்குறது கூட ஒண்ணு தப்பு இல்ல. நக்கி பார்த்துதான் உங்களுக்கு தெரியுது. சக்கரை உப்புக்கு கூட நக்கி பாக்குறாரு. தீபக் என்ன பெரிய ஷெஃப் தீபக், உங்களுக்கு வெள்ள புகழாரம் கொட்டுறதுக்குள்ள ஒரு 10 பேரை செட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. அவரு சமைச்சாருன்னா ஊருக்கே போடுவாராம். ஆமா, அவங்க சொன்னாங்களே அவங்க பிரியாணி அவ்வளவு நல்லா பண்ணுவாருன்னு. இங்க பிரியாணி செய்ய தெரியாது, நான் ஏன் பொண்ணுங்களுக்கு செய்யணும்? என்ன தீபக் போயெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. தீபா அவர் பொய் சொல்லல, உண்மையை மறைத்தார். ரெண்டுத்துக்கும் வேறுபாடு உள்ளது. அதாவது பொய் சொல்றதுன்னா எனக்கு தெரியாதுன்னு சொல்றது, உண்மையை மறைக்கிறது எப்போ? பெண்கள் அணிக்கு நான் செய்யும் போது எனக்கு தெரியாது, ஆண்களுக்கு செய்யும் போது அதே எனக்கு பிரியாணி தெரியும். அன்னைக்கு நான் கத்துக்கிட்டேனடா, நானும் அப்படியே சின்ன கொழுந்து மாதிரி தொட்டா பத்திக்குவேன் அப்படின்வாரு. இன்னைக்கு செஞ்சது வந்து விஷால் தான். You are very supercalifragilisticexpialidocious Mr. Deepak. Very proud of you. அடுத்து நம்ம ஆனந்தி அவர்களுக்கு வந்து ஃபைனலிஸ்ட்ல வந்து ஜாக்லினும் இருப்பாங்க அப்படின்ற நியூஸ் வந்து ராணவ் சொன்னதுல இருந்து அப்படியே வயிறு வந்து பத்திஃபையிங்க. அந்த பத்திஃபையிங்ல வந்து இவங்க பத்திக்கிட்டு எறிறாங்க. அதுல என்ன ஆயிடுச்சு தெரியுமா? இவ்ளோ நீங்க பண்றதுனால கொஞ்சம் மோர் குடிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். ஒரே அசிடிட்டியா இருக்கு நம்மளோட ஆனந்தி அவர்களுக்கு. வாய்க்கு வந்த மாதிரி வளர்றாங்க. பிக் பாஸ் வேற கொஞ்சம் பைத்தியம் புடிச்சிட்டு இருக்கிறதுனால அவருக்கும் இவங்க என்ன பேசுறாங்கன்னு தெரியாம பிராவோன்ட்டாரு. அவங்க வந்து என்ன சொன்னாங்க தெரியுமா? இல்ல அவங்க ஆக்சுவலா மீன் பண்ணது சௌந்தர்யாக்குன்னு ஒரு டீம் இருக்கு, அந்த டீம்ல ஆட்கள் மாறிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு. இதுல அவங்க ஒரு தப்பான மீனிங்ல பேசினாங்க. பட் அது நம்ம வந்து எடுத்துக்கல. நம்ம நல்ல உள்ளங்கள் நல்ல விதமா எடுத்துப்போம். இப்போ சௌந்தர்யாவோட டீம்ல ஸ்டார்டிங்ல இருந்து இருந்த ஆட்கள் யாருன்னு பாத்துடலாமா? சாச்சனா, ஜெஃப்ரி, ஜாக்லின், ரயான், அப்போ தர்ஷாவும் இருந்தாங்கல்ல. தர்ஷா, இந்த 5 பேரும் இப்ப அவங்க கிட்ட கான்டாக்ட்ல இருக்காங்களா? வந்து பேசுறாங்களா? உங்களுக்கு தெரியுதா? தெரியும். அந்த 5 பேரும் வந்து சௌந்தர்யா பார்த்தாங்கன்னா இப்படின்னு போறாங்களா? இல்ல அவங்களே கேவலப்பட்டுனா கூட இப்படி புடிச்சிட்டு இருக்காங்களா? என்ன ஆனந்தி, கண்ணு நல்லா பெருசா தானே இருக்கு, கண்ணாடி போடாம பாக்குறீங்களா? அது ஒண்ணும் இல்ல. ஆனந்திக்கு வந்து இவ்வளவு நாள் மண்டைய கழுவத்துக்கு சுனிதாவும் அன்சிதாவும் கூடவே இருந்தாங்க. இப்ப அன்சிதா நிறைய பாய்ஸ் சைட் போக ஆரம்பிச்சிட்டாங்க. பாய்ஸ் சைடுல போ ட்ரை பண்ணாங்க. பட் இந்த ஏ ஜோக்ஸ்லாம் வந்து அவங்களால பொறுத்துக்க முடியலையா? ஏன்னா அவங்க வந்து யாரா கேவலப்படுத்துறாங்க, எப்படி தாங்கிக்க முடியும்? அன்சிதாவால தாங்கிக்க முடியும். அன்சிதாக்கு பெண்களை கேள்விப்படுத்துறாங்கன்னா அது நான் கிடையாது, அது யாரோ அப்படின்னு அவங்க கேள்விப்படுத்திட்டு தானே உள்ளே வந்திருக்காங்க. அது அவங்களுக்கு இது சர்வசாதாரணம். அவங்கள விட்டுருங்க. இவங்க வந்து இவங்க என்ன பண்ணாங்க, உள்ள வந்துட்ட உடனே இங்க வந்தோடனே சுனிதாவை பிடிச்சிக்கிட்டாங்க. அப்புறமா சுனிதா மூலியமா அன்சிதா உள்ள வந்தாங்க. இந்த பக்கம் பவித்ராவை பிடிச்சிக்கிட்டாங்க. பவித்ரா மூலியமா தர்ஷிகா கூப்பிட்டாலே பவித்ரா இலவச இணைப்பு அவங்க வந்துட்டாங்கன்னா இவங்க வந்துருவாங்க. 2 பேர் 4 பேர் வச்சுக்கிட்டே பேசியிருந்தாங்க. ஜாக்லின் இவங்களுக்காக எவ்வளவு பேசியிருப்பாங்க, கூடவே இருந்திருப்பாங்க. நீங்க பின்னாடியே போய் பேசுறீங்களா? நல்லது ஆனந்தி, நீங்க கீழே கடந்தீங்க. இங்க இருக்கிறவங்க பாவம் பார்த்து தூக்கி விட்டாங்க. இல்லன்னா இந்த வாரமே நீங்க அவுட்டு. என்னமோ நினைச்சிட்டு இருக்கீங்க. இனி மூக்க தூக்கி ஒருத்தவங்க பேசிட்டு இருப்பாங்கல்ல, அவங்களும் நம்ம வந்து எனக்கு பசிக்கிறவங்களும்
வெளியில போறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக்கி உங்களை காப்பாத்தி அவங்க வெளியில போறாங்க. எவ்வளவு அவங்களோட குரூப்ல 2 வெளியே போகுது. அதான் என்ன பண்றது, பிடிக்கும் அவங்களுக்கு. அதனாலதான் இப்ப புதுசா நம்ம அருணை புடிச்சு வச்சிருக்காங்க. சரி, அடுத்து நடிச்சாரு இல்லையா? ஆமா ஆமா. அதனால இப்ப அவர் ஃப்ரெண்டா, அதாவது அருண் சொல்றாரு, எனக்கு அருண் கிட்ட இன்னொன்னு இருக்கு. அருண் நீங்க வந்து போய் சொல்றதா இல்ல உண்மையா? இல்ல அருண் வந்து எனக்கு வெளியே வந்து ஆள் இருக்காங்க, எனக்கு பவுண்டரி செட் பண்ண தெரியும், பவுண்டரி செட் பண்ண தெரியும், பவுண்டரி செட் பண்ண தெரியும்ட்டு ஒரு 12 வாட்டி வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாரு. உங்களுக்கு பவுண்டரி செட் பண்ண தெரியும்னா அப்புறம் ஏன் நீங்க எப்ப பாரு யாரையா லவ் பண்ற மாதிரியே நடிக்கிறீங்க? அதை தவிர எனக்கு வேற கண்டென்ட் தெரியலையே. பவுண்டரி செட் பண்ண தெரிஞ்ச ஆளுக்கு நீங்க லவ் பண்ற ஆளு வெளில இருக்குன்னு சொல்லிட்டு போங்க. ஆனா உன யாரையா ஒருத்தர் புடிச்சுக்கிறீங்க. அந்த ஹோட்டல் டாஸ்க்ல சுனிதா, இந்த லவ் ஃபெயிலியர் அதான் ஓகே, ஆள் கிடையாது. ஹோட்டல் டாஸ்க்ல பொண்டாட்டின்னு சுனிதா, இங்க இல்ல அதான் இது இந்த டாஸ்க்ல அவங்களே குடுத்துட்டாங்க வர்ஷினி. இப்போ ஆனந்தி, உங்களுக்கு எத்தனை பேருங்க உங்களுக்கு கேர்ள் ஃபிரெண்டா நடிக்கணும்? உங்களுக்கு தெரிஞ்சதே ரொமான்ஸ் தானா? அதை தவிர்த்து உங்க மைண்ட் வேற எங்கேயுமே யோசிக்காதா? உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் காதல் கன்றாவி, அதை தவிர்த்து வேற எதுவும் வர முடியாது. அதெல்லாம் இப்ப ஒண்ணு சொன்னாரு. நீங்க என்னங்க பவுண்டரி செட் பண்றீங்க? எல்லா பொண்ணுங்க கிட்டயும் நீங்க கேர்ள் ஃபிரெண்டா நடிச்சுட்டு எங்க பவுண்டரி செட் பண்றீங்க? எல்லார்கிட்டயும் ரொமான்டிக்கா பேசுறாரு, அப்புறம் எங்க இங்க பவுண்டரி செட்டிங் இருக்கு? ஒரு ஆக்டரால பல விதமான ரோல்களையும் பிளே பண்ண தெரியணும். உங்களை விட முத்துக்குமரன் நிறைய ரோல் பிளே பண்ணிட்டாருங்க. உங்களுக்கு தெரிஞ்சது ஒரே ரோல். அந்த ரோலை தவிர்த்து உங்களுக்கு வேற எதனா குத்துட்டாங்கன்னா தெரியாது. உங்களால காதல் மன்னனா மட்டும் தான் நடிக்க முடியும். ஒரு போலீஸ் குடுக்க கூட இல்ல ரோல் கொடுத்தா சொதப்பிட போறாருன்னு ஃப்ரீயா விட்டா அவர் மறுபடியும் ஒரு லவ் தான் போவாரு. இவர் உங்களை தூக்கி ராஜாவா போட்டிருந்தா கூட சாஜராவை நான் வந்து என்னோட லவ்வரா ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த சைட் போயிருப்பீங்க. அடுத்து ரஞ்சித் நடிக்கிறாரு பாருங்க. ஐயோ, சிவாஜி கணேசன் பேரன் முன்னாடியே நீங்க சிவாஜி கணேசன் மாதிரி நடிக்கிறீங்களா ரஞ்சித்? ஐயோ, அவருகிட்ட இருந்து எல்லா விஷயத்தையும் வாங்கி அவரையே போட்டு தள்ளுறீங்க பாருங்க ரஞ்சித். உங்களால இந்த மாதிரி ஏதா தேவை பாவமா உங்ககிட்ட வந்து நிக்கிறாங்களே, இவங்களை மட்டும்தான் அட்டாக் பண்ண முடியும். உங்களால உங்களுக்காக நிக்கவே முடியாது. உங்களை போட்டு என்னெல்லாம் வார்த்தை பேசியிருக்காங்க. உங்களை அவ்வளவு பெரிய கோவக்காரன் சொல்றாங்க. உங்க பேரை உங்களாலே காப்பாத்திக்க முடியாதா ரஞ்சித் அவர்களே? அடுத்து ராணவ், நீங்க போட்ட ஒரு கேவலமான பிராங்க் பிளேல உங்களுக்கு இங்க சப்போர்ட் ஜாஸ்தியாகி நீங்க இன்னும் உள்ள கிடக்குறீங்க. இல்லனா வாரத்துல வெளியில போக வேண்டிய ஆளு. ஒரு மண்ணுக்குள் ஆயக்கு இல்ல, எல்லாத்துக்கும் உங்களுக்கு வந்து பிரச்சனை. ஒரு லவ் கண்டென்ட்ட புடிச்சுக்கிறேன்னு சொல்லி ஒரு பொண்ணை ஈவ் டீசிங் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த பொண்ணு இப்ப எல்லாரும் சொல்றாங்கல்ல, இதை நானும் சொல்றேன், அந்த அவங்களுக்கே ஓகே, அவங்களுக்கு ஓகேனா எங்களுக்கு ஓகே இல்லங்க. ஜெஃப்ரி சௌந்தர்யா வாய்ஸ்ல பேசுறது சௌந்தர்யாக்கு ஓகேவா இருக்கலாம், எங்களுக்கு ஓகே கிடையாது. நாங்க வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு எங்களுக்கு ஒரு ஜட்மெண்ட் இருக்கும். அந்த ஜட்மெண்ட் அவங்களுக்கே ஓகேவானாலும் எங்களுக்கு ஓகேவா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க சிரிச்சிட்டாங்க, பொண்ணு சிரிச்சிட்டா போதும் அப்படின்னு சொல்ற இந்த கேவலமான 90s இல்ல 80s தாட் ப்ராசஸ்ல எல்லாம் நம்மளால இருக்க முடியாது. சும்மா ஒரு பொண்ணு சிரிச்சிட்டா போதும், சிரிச்சிட்டாலே ஓகே சொல்லிட்டா, கம்முன்னு இருந்தா ஓகே சொல்லிட்டா, இந்த மாதிரி எல்லாம் எல்லாராலையும் எடுத்துக்க முடியாதுங்க. நீங்க வேணா நினைச்சுக்கோங்க, அது வந்து அவங்களுக்கு ஓகேவா இருக்கலாம், இல்ல விஜய் டிவிக்கு ஓகேவா இருக்கலாம், இல்ல யாருக்கு வேணா ஓகேவா இருக்கலாம். நாங்க ஓகேன்னு சொல்ல முடியாது. நாங்க அதை கிரிட்டிசைஸ் பண்றது கிரிட்டிசைஸ் பண்ணிப்போம். எங்களை நீங்க வந்து கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இல்ல. நீங்க வேணும்னா அவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நாங்க உங்க பாக்குற எந்த வியூவரையும் நாங்க கிரிட்டிசைஸ் பண்ணல. அடுத்து விஷாலுக்கு அப்புறம் ஜெஃப்ரி. ஐயோ ஜெஃப்ரி, அதாவது முதல் வாரத்துலலாம் ஜெஃப்ரிக்கு நல்ல பாயிண்ட்ஸ் இருந்தது பேசுறதுக்கு. இப்போ எனக்கு தெரிஞ்சு அவருக்கு இப்போ மெயினான டார்கெட்டே ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யா, இவங்க 2 பேர் தான் இருக்காங்க. இவங்க 2 பேரையும் அட்டாக் பண்ண தெரியல. அட்டாக் பண்ணணும், அப்படியே கோவம் வருது, மேல் ஈகோ அப்படியே போட்டு தலையில வந்து தூக்கி நிக்குது. அது வந்து இன்னும் வந்து நான் ஆம்பளை அப்படின்னு சொல்லணும்னு தோணுது அவங்களுக்கு. ஆனா எப்படி சொல்றதுன்னு தெரியல. அதனால அவர் என்ன பண்ணிடுறாரு, சௌந்தர்யாவையும் ஜாக்லின் நக்கல் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அதாவது ஒரு ஆண் வெளியில பண்ணியிருந்தவர் உள்ள பண்ணியிருந்தவர் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஓபன் அப் ஆகி வெளியில பண்றாரு. ஆமா, அதாவது ஒரு ஆணுக்கு வந்து தன்னை வெளியில காமிச்சிக்கணும் அப்படின்னு நினைக்கணும்னா இந்த மாதிரி தான் காமிச்சிக்க முடியும். ஏன்னா அது வந்து அதுதான் அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, அவங்கள நான் பிசிக்கலா அட்டாக் பண்ணல, அவங்கள நான் வந்துட்டு தப்பான வார்த்தைகள் யூஸ் பண்ணல, அவங்க என்ன பண்ணாங்களோ அப்படியே நான் பண்றேன், அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ட்ரை பண்ணாரு. ஆமா, ரொம்ப கேவலமா. நான் உட்கார்ந்து நின்னு பேச வேண்டிய வேலையே கிடையாது, நான் உட்கார்ந்தே பேசுறேன் அப்படின்னாரு. அதே மாதிரி முத்துக்குமரன், நான் டாஸ்க் அடிச்சு இன்னும் யாருமே ரோஸ்ட் பண்ண ஆரம்பிக்கல அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் ஒரு பெரிய பல்பு கொடுத்தாரு. ஆமா, அதுலயும் அந்த ஒரு புக்க வச்சுக்கிட்டு முத்துக்குமரன் இருக்காரு பாத்தீங்களா. முத்துக்குமரன் வந்து சாம காயின ஒத்துன்னு இருக்காரு. அவருக்கு சௌந்தர்யாவை பார்த்தா பிடிக்கல.
சௌந்தர்யா பேசும்போதெல்லாம் கவுண்டர் போட்டுட்டு இருக்காரு. ஏன்னா சௌந்தர்யா பேசுறத கேட்க முடியல. ஏன்னா அவரோட டிக்ஷனரியில அவர் மட்டும் தான் பேசணும். வேற யாருன்னா பேசிட்டாங்கன்னா அது பெரிய பாவம். ஆனா அதை கண்டுபிடிச்சிட்டாங்க சௌந்தர்யா. அது வந்து இவருக்கு மனசுக்குள்ள என்னடா இது ஆம்பளை பச்சைங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி தெரியல, இந்த பொண்ணு புடிச்சிடுச்சு அப்படின்னு அவங்க அதான் சொன்னாங்க. நீ நேர்மையா எல்லாரையும் பேசுறதா நடிச்சுக்கிட்டு இருக்கல, நீ உண்மையாவே நேர்மையா இருக்கணும். நேர்மையா இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்க கூடாதுன்னு ஒரு வார்த்தையை போட்டாங்க. இப்போ சௌந்தர்யா முத்துக்குமரன் மூஞ்செல்லாம் மாறிடுச்சு. அப்படி திரு முடிச்சிட்டு இருந்தாரு. இப்போ சாச்சனா வந்து பேசும்போது பைத்தியக்கரத்தனமான கேவலமான இப்படின்ற வார்த்தைகள் பயன்படுத்துறது மட்டும் இல்லாம உங்க மூஞ்சில அழுக வந்தா கூட எனக்கு சிரிப்பு தான் வருது. சாச்சனாவோட நிஜமான பிஆர்ஸ் இருந்தீங்கன்னா இங்க கொஞ்சம் போயிடுங்க. இதை பாக்கிறதுக்கு உங்களால வந்து உங்களுக்கே தாங்காம நீங்க சிரிச்சிருவீங்க. உங்க தலைவியை பார்த்து நீங்க சிரிக்கலாமா? அதனால சாச்சனா பிஆர்ஸ் இருந்தீங்கன்னா போயிடுங்க. சாச்சனாவோட அழுகையை நான் கொஞ்சம் ரீக்ரியேட் பண்ணி காட்டலான் இருக்கேன். சோ சாச்சனா எப்படி தெரியுமா அழுவாங்க? இதுதான் வந்து சாச்சனா அவர்களோட அழுகை. ரொம்ப ரொம்ப பார்க்கவே வந்து என்ன சொல்றது, ரொம்ப கஷ்டமாயி அப்படியே என்ன சொல்றது, வந்து அவங்க வந்து அழுக நம்மளுக்கு அப்படியே வந்து மனத்து அப்படி வந்து தெரியாம வாய் ஸ்லிப் ஆயிடுச்சு. ரொம்ப அழுகையா வருதுங்க. அவ்வளவு ஒரு தூய்மையான. ஆமா, ஐயோ ரொம்ப பாவங்க. அவங்க அழுதாங்கன்னா எவ்வளவு அம்மா அப்பாக்கெல்லாம் எவ்வளவு கஷ்டமா. ஆமாங்க, 3 பொண்ணுல ஒரு பொண்ணு. நீங்க உங்களை எப்படிங்க மகாராஜா படத்துல எடுத்தாங்க? கண்டு தெரியாது போல இருக்கு. நெக்ஸ்ட் அவங்களே சொன்னாங்களே, இந்த ரோஸ்ட் சாட்டர்டே அன்னைக்கு கேட்பாங்க. இந்த டோஸ்ட் இருக்கு பாருங்க, இந்த டோஸ்ட வந்து எப்படியாவது சாட்டர்டே அப்ப கேட்டு அப்படின்னு வந்து நம்ம சாச்சனா அவர்கள் சொன்னாங்க. அதே மாதிரி வந்து ஜாக்லின் அக்கா அவங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்றாங்க தெரியுமா? அந்த வெளியில அவங்களுக்கு சப்போர்ட் இருக்கிறத பார்த்ததுனால அவங்க வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. ஐயோ, இப்ப நம்மள பாக்குதா அவ்வளவு உண்மையிலேயே ஒருவேளை அவளுக்கு அது நோட் த பாயிண்ட் யுவர் ஆனஸ், உண்மையாவே ஃபேன்ஸ் இருந்ததுன்னா நம்மள எல்லாம் வில்லியாக்கி இருப்பாங்கடி. அதெல்லாம் அவங்கள பைத்தியம் அப்படிலாம் எதுவுமே. என்னைக்கு விஜய் சேதுபதி சார் சொன்னாரோ எல்லாரும் டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. நம்ம சௌந்தர்யாவை டைவர்ஸ் வெளியில போறாங்களா சாச்சனா ஆன்ட்டி சொல்றாங்க. Oh my God, சாச்சனா ஆன்ட்டி ஏதாவது சொன்னாங்கன்னா அது கண்டிப்பா நடக்கும். ஏன்னா டாடி கிட்ட சொல்லிருக்காங்கல்ல சாச்சனா. டாடி சார் கேட்டாங்க, உடனே வந்துச்சு. ஆமா, இந்த வாட்டி சாச்சனா வேணான்னுவாங்க, ஒரு வேணான்னு சொல்லுவாரு. ஆமா, அப்புறமா வேற ஒரு ஆண்டி உள்ள வர சொன்னா உள்ள வர சொல்ல போறாரு. என்ன இருக்கு இதுல பெரிய விஷயம்? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம மஞ்சரி நல்லா தானங்க போயிட்டு இருக்கு. ஏன் மஞ்சரி எல்லாரும் தானே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும்னு பாத்துட்டு இருக்காங்க. நீங்களா சம்பந்தமே இல்லாம அவங்க பேக்கரி வீக்கிரின்னு அவங்க பேக்கரி பேசுறதே விட்டாங்க. திருப்பி நீங்க பேக்கரி ஆரம்பிக்கிறீங்களா? இப்ப திருப்பி பேக்கரிக்கு ப்ரமோஷன் வரும். இந்த வாரம் தான் பேக்கரிக்கு ப்ரமோஷன் இல்லாம இருந்தது. அதை நீங்க பேசி அந்த ஒரு இதையும் தீர்த்து வச்சிட்டீங்க. நினைச்சுப்பாங்க சௌந்தர்யா, இந்த வாரம் நம்ம பேசலையோ. ஓகே, நீ பேசு டாடி. ஆர்ஜே ஆனந்தி வந்து சிவாவா பார்க்க முடியல. அவங்களை போயா பார்த்தோம், இதை பார்த்தோம். அந்த பாயிண்ட் நான் ஒத்துக்கிறேன். ஆனா ஆர்ஜே ஆனந்தி பேசும்போது எந்த ஒரு இங்கிதம் இல்லாத வார்த்தைகள் எதையும் பயன்படுத்தாம ஒரு சாதாரண இதுல வந்து சொல்லிட்டாங்க. அதுக்கு பிராவோன்னு சொன்னாங்க. இத நம்ம வர்ஷினி அவர்கள் தப்பா புரிஞ்சிட்டாங்க பொழுது. அந்த சீ ஹுவா ஹுவான்னு ஒரு நாய் இருக்குமா, அது என்ன சீ ஹுவா ஹுவான்னு ஒரு நாயே இல்ல, சிஹுவா இல்ல. அதுக்கு வேற ஏதாவது ஒரு ஸ்பெல்லிங்ல அது ஏதாவது ப்ரொனன்சியேஷன் இருக்கும். எனக்கு வராது. இல்ல, எனக்கு வராது. உங்களுக்கு வரலன்னா ஏன் சொல்றீங்க? ஒரு பேர்ல ஒரு நாய் இருக்கு, அந்த பேர் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்களா? எனக்கு பேரு சொல்ல தெரியல. அது பேரு சீ ஹுவா அப்படின்ற பேரு கண்டிப்பா கிடையாது. ஏங்க இதெல்லாம் சொல்லி இருக்கிறீங்க? நாய் மாதிரி, அது நாயின்றதை விட அவங்க ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபைடா வந்து வர்ஷினிய வந்து இன்னொரு விஷயம் வேற சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க எல்லாம் ஜால்ரா தட்டிக்கிட்டே இருந்ததுனாலதான் உங்களுக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மர் எல்லாம் கொடுத்தாங்க போல இருக்குது, இல்லன்னா கொடுத்தே இருக்க மாட்டாங்கன்ட்டு. அப்ப இவங்களுக்கு எப்படி ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மர் கொடுத்தாங்க? அதான் இவங்க ஜால்ராவே தட்டுறது இல்லையா, அதனால ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மர் கொடுக்குறாங்க. இப்ப இவங்களுக்கு எப்படி மொத்தமா சேர்ந்து ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மர் கொடுத்தாங்க? இப்ப இந்த சிச்சுவேஷன்ல அவங்க சொல்றபடினா வர்ஷினி தானே அங்க உட்கார்ந்து இருக்கணும். இப்ப அவங்க உட்கார்லையே, இவங்க தானே உட்கார்ந்து இருக்காங்க. அந்த சிஹுவா நாய வந்து சொல்றாங்களே, அந்த நாய் மாதிரின்னு சொல்றத விட அந்த நாய் இந்த நாயின்னு உங்க பேச்சு மேலயே உங்களால கண்ட்ரோல் வைக்க முடியல. உங்க கேம்ல நீங்க என்ன கண்ட்ரோல் வைக்க முடியும்? காலையில தான் அவங்கள ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் சொன்னாங்கன்னு மூஞ்செல்லாம் தொங்க போட்டுக்கிட்டு அப்படியே கண்ணீர் விட்டுக்கிட்டு நான் என்ன, நீங்க இன்னொருத்தவங்கள சொல்றீங்களே நான் உண்டு என்னோட நேச்சர் உண்டு அப்படின்னு. அதாவது உங்களை பத்தி எதுவுமே சொல்லாத ஒரு பர்சன்
உங்களை ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மர்ல போடாததே 2 பேரு, ஒன்னு ஜாக்லின், இன்னொன்னு வந்து சௌந்தர்யா. அவங்கள ஏன் நீங்க பண்றீங்கன்னா நீங்க எவ்வளவு கேவலமான கேரக்டரா இருந்திருப்பீங்க வர்ஷினி அவர்களே. அவங்களுக்கு ஒண்ணும் இல்ல, சௌந்தர்யா மேல ஒரு வைத்தறிச்சல் போறாம. ஏற்கனவே ரியான்றவங்க ஒருத்தவங்க போயிட்டாங்க, அந்த கேட்டகரியில இப்ப அவங்கள வச்சு பாக்கும்போது அவங்களுக்கு ஒத்துக்க முடியல மனசுல. அதான் ஜாக்லின் சொன்னாங்க, என்ன இருந்தாலும் இப்படிலாம் பேசக்கூடாது மச்சான், ரொம்ப ஓவரா கீழ்த்தரமா போறாங்க. ஆனா இது நல்லதுதான் ஜாக்லின், நீங்க கவலையப்படாதீங்க. இவங்களா இப்படி பேச பேச அவங்க உண்மை முகம் வர வர இவங்க யாருமே வந்து சொன்னாங்க. உண்மையா தெரியுமா, அங்க பேசுறது கூட இல்ல, இப்ப எழுந்து நின்னு ஒவ்வொருத்தரும் பேசுறாங்கல்ல என் மூஞ்சிக்கு நேரா, இதுதான் அவங்க. அவங்கள நான் தெரிஞ்சுக்கிறேன்ல, அவங்கள நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க, திருப்பி அவங்க கிட்டயே போய் நிக்கிறீங்க. அதுதான் ரயான் கிட்டயும் அதே ஜெஃப்ரி கிட்டயும் திருப்பி திருப்பி மச்சான் மச்சான் போய். நீங்க ரயான் கிட்ட கூட போவாங்க, உங்களை பத்தி இவ்ளோ கீழ்த்தரமா ரயான் பேசல, ஜெஃப்ரி விஷால் பேசின அளவுக்கு. ஜெஃப்ரி கிட்ட ஏங்க போறீங்க? அந்த பர்சன் இருக்காங்க பாருங்க, அந்த மாதிரி ஒரு கிரீச்சரே ரொம்ப ஒரு என்ன சொல்றது இல்ல, அவன் உள்ள பேசுனதை இப்ப வெளியில பேசுறான், இப்ப நேர்லயே அவன் பேச ஆரம்பிச்சிட்டான். திருப்பி நீங்க அவரை அப்ரிஷியேட் பண்ணிட்டே இருந்தா அவர் பேசிக்கினே தான் இருப்பாரு. இதுல வேற நீங்க அவரை மோட்டிவேட் பண்றீங்க, உன்னை நல்ல பெர்ஃபார்மர்னு என்னைக்குமே சொன்னது இல்லடா. ஆமா, என்ன குட் பெர்ஃபார்மன்ஸ் சொன்னது இல்ல, பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் சொன்னது இல்ல. நம்மளுக்கு அவங்க வேலை செய்யணும் நம்ம. ஆனா நம்ம அவங்க ஆனா இந்த மூஞ்ச அவங்க கிட்ட காமிச்சிருக்கீங்களா நீங்க என்னைக்காவது? அதான் அவங்க கேட்டாங்க, இந்த மூஞ்ச நீங்க அவங்க கிட்ட. இங்க இருக்கிற பொண்ணுங்களை பார்த்தா உங்களுக்கு அவ்வளோ இருந்தா, அந்த ஒரு படத்துல சொல்லுவாங்க, அவங்க என்ன பார்த்தா மட்டும்தான் அவங்களுக்கு அதெல்லாம் தோணுதா? ஏன் நம்ம அர்ச்சனா கூட அதே வார்த்தையை சொல்லுவாங்க, என்ன பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு அதெல்லாம் பேசணும்னு தோணுதா? அது எப்படி விக்ரம் அப்படின்வாங்க. அதே மாதிரிதான் இருக்குது இவங்களுக்கு. இவங்களை பார்த்தா மட்டும்தான் இவருக்கு வீரம் எல்லாம் தோணுது. அங்க இருக்கிற பாய்ஸ் கேரக்டர்ல அப்படியே பம்மிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. சௌந்தர்யா கால் மேல கால் போட்டு உட்கார்ந்தது தப்புன்னு ஜாக்லின் சொன்னாங்க. ஆனா எனக்கு அது தப்பாவே படல. ஏன் கால் மேல கால் போட்டு உட்காந்து பேசக்கூடாது? இவங்க எல்லாம் பேசின பேச்சுக்கு இன்னுமே ஆட்டிடியூட் காட்டலாம். ஏன் ஒரு பொண்ணு வந்து கால் மேல கால் போட்டு உட்கார்ந்தா உங்களுக்கு இதாக பேசல, அவங்க இத பண்ணவே நீங்க பேசணும். சாட்டர்டே இது அவங்க பண்ணி அதுதான் பேசணும்னு தான் அவங்க பண்ணாங்க. அததான் நம்ம ஒண்ணுமே அப்படி புதுசா உட்கார சொன்னதும் சாச்சனா தான். ஆமா, உட்காருக்கா, கால் மேல கால் போடுக்கா அப்படின்னு சொல்லிட்டு விசிறி எல்லாம் தலைவி அப்படிலாம் சொல்லிட்டு. இது சாட்டர்டே என்னைக்குங்க விஜய் சேதுபதி சார் உங்க யாரையுமே சொல்லாம இருந்தாரு. அத வந்து நீ ஏமா டிசைட் பண்ற? ஹிண்ட் குடுக்குறியா விஜய் சேதுபதிக்கு? குடுக்குறாங்க, ரோஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஏங்க எந்த ஒருமே பண்ணக்கூடாது, எந்த கேம். அப்ப தீபக் ஆடினாரு, என்ன ஆட்டம் ஆடினாரு, அதுக்கெல்லாம் அவர் கேட்க வேணாமா? என்னத்த ஆட்டம் ஆடினாரு? அவர் இஷ்டத்துக்கும் ஆடிட்டு அவர் வந்து பெஸ்ட் பர்ஃபார்மர் வேற, அவர் வேற கேப்டன் வேற. ஒரு நிமிஷம் ஆடுறது கூட அந்த அந்த பவித்ராக்கு ஒரு மண்டையில மசாலாவே இல்ல. ஃபர்ஸ்ட் ஒரு கேம் ஒழுங்கா ஆடிட்டு ரெண்டாவது ஆடும்போது நல்ல பால உயர தூக்கி போட்டா தானே ரெண்டாவது வரும்போது தட்ட முடியும். தெரியும், அவனுங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுவும் முத்துக்குமரன் நல்லா தள்ளு, நீ நல்லா தள்ளு. முத்துக்குமரன் எல்லா கேமும் நீங்களே ஆடிடுங்க. அதாவது மத்தவங்க என்ன சொல்லாதீங்க, ஹெல்ப் பண்ணாதீங்க அப்படின்றீங்க. நீங்க வந்து ஜட்ஜா போயிட்டா. அதே மத்த இடமா அந்த சீங்க 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 சீங்கன்றீங்க. என்னதாங்க உங்களோட பிரச்சனை? மத்தவங்க இவருக்கு ஹெல்ப் பண்ணணும், எல்லா கேமையும் மத்தவங்களுக்காக எல்லாத்தையும் நீயே பேசுற. மத்தவங்க எல்லாம் காலி பண்றாது, மத்தவங்களுக்கு தெரியலன்னு அழகா சொன்னாங்க சௌந்தர்யா. அதுதான் முத்துக்குமாருக்குனே ஒரு மாதிரி ஒரு நிமிஷம் ஒரு சேக் ஆகி நின்னாரு. அததான் வந்து சமாளிக்கிறதுக்கு கிண்டல் பண்ணாரு. அப்புறம் போன வீடியோல வந்து நாங்க தர்ஷிகாவை தப்பா சொல்லிட்டோங்க. நிஜமாவே தர்ஷிகா பாத்துட்டு எல்லாருமே தப்பா தான் நினைச்சோம். சூப்பரா சொன்னாங்க. அது தீபக் பார்த்ததுக்கு அப்புறமா தான் நம்மளுக்கே ஒரு தீபக்காக அவங்க சொன்னது ரொம்ப கரெக்ட். தீபக் கிட்டே நேராவும் பேசினாங்க. ஆமா, உண்மையிலே போல்டு மோட்டிவ். அட்லீஸ்ட் இது ஒண்ணுதாவது பண்ணாங்களே. இது இந்த வாரம் பூரா எதுவுமே பண்ணனாலும் இந்த விஷயத்தாவது பண்ணி கொஞ்சம் ஸ்கோர் பண்ணாங்களேன்னு எனக்கு கொஞ்சம் சந்தோஷம். அவர்கிட்டயே கூப்பிட்டு வச்சு பேசினாங்க. உங்க வைஃப் என்ன சொன்னாங்க? பி பிரேவ், பி ஸ்ட்ராங் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க எல்லாத்துக்கும் பின்னாடி ஒதுங்கி ஒதுங்கி நிக்கிறீங்க, பயந்து போய் நிக்கிறீங்க அப்படின்னு அவங்க அதுல வந்து உங்களுக்கு மறைமுகமா மென்ஷன் பண்றாங்க. அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவு ஹர்ட் ஆயிருக்கும். யோ என்னையா பண்ற நீ அப்படின்னு கேட்டா, என்னதான் இருந்தாலும் நீங்க சொல்றீங்கல்ல என் வயசுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சாச்சனா சொல்றீங்களா, அவங்க ஃபேமிலிக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும்ல. அவர் வந்த பேக்ரவுண்டுக்கு ஒரு பேக்ரவுண்ட்னா நீங்க எல்லாம் சம்பந்தம், அது சொல்ல வரல. அவரும் ஒரு மனுஷன் தானே, அப்படி சொல்லுங்களேன். மனுஷனுக்கு மனுஷன், உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கிற ஒரு மரியாதையை அவருக்கு கொடுக்கணும்ல. யோன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு அவர் ரைட்ஸ் கொடுத்தாரா? என்ன வந்து நான் உன் ஃப்ரெண்டா இருந்தா அது வேற, நீ என்ன டச் பண்ணி விளையாடுறதுக்கு உனக்கு உரிமையே இல்லைன்னு சொன்னீங்கல்ல. உங்க ஒரு ஃப்ரெண்ட் இல்ல அவரு. அவர் எப்படி நீங்க யோ நீங்க ரஞ்சித் சார போய் சொல்லுங்க, யோ அறிவு இருக்குதாயா அப்படின்னு கேளுங்களா. அவர் உங்க கூடயே தான் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு, உங்க ஃப்ரெண்டு தான் அவரு. கேட்டு பாருங்க அடுத்த நிமிஷம் என்ன ஆவறாருன்னு. அன்னைக்கு பார்த்தோம்ல பிராங்க், அது பிராங்க் கிடையாது, அதுதான் உண்மையான மூஞ்சி. இத போட்டு அரிதாரம் போட்டு பூசி மொழிகிட்டு இருக்கிறாரு அவரு. இன்னைக்கு ஒரு வச்சாரு பாரு அவரு, அப்படிதான் அவர்கிட்ட கொஞ்சம் பேசினாரு. ஒரு சாமான் கழுவுறதுக்கு கூட இவரு வந்து மனசை வச்சு பேசுறாரு. கேட்டேன், இல்ல தம்பி நான் பாத்துக்கிறேன் நீங்க போங்கன்னு சொல்லிட்டு
எல்லாத்தையும் தேய்க்கிற வரைக்கும் அப்படி போவாரு. அப்புறம் கடைசியா நம்ம கிட்ட 2 பாத்திரம் இருக்கும். அப்ப வந்து இப்ப என்ன நான் செய்யட்டுமான்னு, வேண்டாம் தம்பி நீங்க போங்க தம்பி. அப்ப உங்க மனசுக்குள்ள இவ்வளோத்தையும் வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணிருக்கணும், நேரா நீங்களும் அப்ப ஒரு ஃப்ராடு தான். நீங்க என்ன சொல்லிருக்கணும் அவர்கிட்ட, ஏன்பா எல்லாமே கழுவுறதுக்கு கடைசியில 2 பாத்திரம் இருக்கும்போது வந்து கேக்குறிய, மனசாட்சிக்குதாப்பா உனக்கு அப்படின்னு சொல்லிருக்கணுமா வேணாமா? அவ்வளவுதான். அதான் வந்து சிவகுமார் வந்து தீபக் கிட்ட பேசினது, சௌந்தர்யாட்ட பேசினது எல்லாமே சூப்பரா இருந்தது. நீங்க யோன்னு சொன்னீங்க பாருங்களேன், எனக்கு அவ்வளவு கோவம் வந்துச்சு. பட் இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல, உங்க வயசுக்கு உங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குல்ல, எனக்கு எப்படி ஃபேமிலி வெளியே இருக்கோ அதே மாதிரி உங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குல்ல, அவங்க அவமானப்படுத்துற மாதிரி நான் ஒரு வார்த்தையை சொல்லிடக்கூடாது இல்ல. நான் இருந்த கோவத்துக்கு நான் சொல்லி கூட இருப்பேன், ஆனா என்ன நான் அடக்கிக்கிட்டேன். நான் பண்ணப்படி அவருக்கு இதான் தீபக் நான் வந்து மனசை வச்சு எதுவுமே சொல்லல. நான் வந்து உங்ககிட்ட சாதாரணமா தான் சொன்னேன். நீங்க தப்பா தெரிஞ்சு நான் ரியலி சாரி. நான் தான் ஆப்பிக்கிறது நான் மூச்சு வச்சு சொல்லுவேன். நான் மூச்சு வச்சு சொல்ல தெரியுமா அவருக்கு? I felt very bad. I want to ask sorry for you. I'm really sorry. இதெல்லாம் வந்து நான் இங்கிலீஷ்ல பேசுறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. என்ன இங்கிலீஷ்ல பேசுறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு அதுதான் தெரியும். நீங்க தான் பெரிய இவரு. சரி அவ்வளவுதான், தொட முடிப்போம். அதுக்கப்புறம் சௌந்தர்யா சொன்னாங்க, என்னால உன் வாய்ஸ இவங்க எல்லார விட அழகா மிமிக்ரி பண்ண முடியும், ஆனா நான் பண்ண மாட்டேன். அது இழிவுபடுத்துறது. உன்னை நான் சொல்றேன், வெளியே நீ வந்து பர்மிஷனே கொடுத்தாலும் நீ அவங்கள பண்ண சொன்னாலும் இந்த ஜெஃப்ரி விஷால் பண்ணதெல்லாம் வெளில ரொம்ப சீப்பா போயிருக்கும். ஒருத்தவங்களோட குரலை வந்து இவ்வளவு அசிங்கப்படுத்துறது ரொம்ப கேவலமான விஷயம். அது உனக்கு நீ பர்மிஷனே கொடுத்தாலும் சரி, கடவுளே கொடுத்தாலும் சரி, இன்னொரு மனுஷனை இழிவுபடுத்துறதுன்றது தப்பு, கேவலம். அந்த தப்ப நான் என்னைக்கும் பண்ண மாட்டேன் சொல்லி செம்மையா ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி ஸ்கோர் பண்ணிட்டே இருங்க. விஷால் வந்து அருண் கிட்ட சொன்னாங்க, அவ உட்கார்ந்து பேசினதெல்லாம் மச்சான் நம்மள ட்ரிகர் பண்ணி நம்ம அங்க வாய விடுவோம், அவளுக்கு அது வந்து பிளஸ் ஆகி அவ பயங்கரமா அவனு பாக்குறா, நம்ம யாரும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஷாலாலே அடக்க முடியாம எழுந்து, சகோதரியா நீ இல்ல ஒரு மனுஷியே இல்ல, நான் நின்னு பேசுறதுக்கு நான் உட்கார்ந்துட்டு தான் பேசுவேன். அது உங்க தரம் தெரிஞ்சு போச்சு. நல்லா தெரிஞ்சிருச்சு மிஸ்டர் விஷால், உங்களால உங்க நாவையும் அடக்க முடியவில்லை. அதே டைலாக் அருண் வந்து இங்க வந்து அந்த டைலாக் பேசியிருந்தாரு. ரொம்ப நல்லா இருக்கு அருண். ஏன் அருண் சொந்தமா இத கூட யோசிக்க முடியாதா? எல்லாமே டைலாக் எழுதி ப்ராம்ப்ட் பேசி இப்படியே வந்தவர். அர்ணவ சொன்னாரு, நீ எல்லாம் ப்ராம்ப்ட் கொடுத்து பேசுறவன்னா ஒரிஜினலா ஒரு டைலாக நானே பேசுறேன்னா எனக்கு எவ்வளவு ஏதோ இது மாதிரி பேசிக்கிட்டு கண்ணம்மா சீரியல் ஒரு டைலாக் பேசா டைலாக் பேசுறாரு எனக்கு தெரியல. எப்ப பார்த்தாலும் ஒரு விதமான ஒரு ரியாக்ஷன் குத்து இருப்பாரு, கையை வச்சுக்க. அதேதான் இங்கேயும் பண்ணிக்கிறாரு. எல்லாத்துக்கும் முறைப்பாரு, அழுவாரு, இல்லன்னா சோகமா இருப்பாரு. இது 3 தான் இருப்பாரு. உங்களோட கண்ணம்மா தாங்க நிறைய தெரிஞ்சாங்க. ஆமா, அந்த 2 பேரோட அந்த பசங்க ரொம்ப நாளா தெரிஞ்சாங்க. ஆமா, ஓகேங்க. இதான் இன்னியோட ரிவ்யூ. உங்க கமெண்ட்ஸ் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். எங்களை திட்டணும்னு தோணுச்சுன்னா அந்த கமெண்ட்டை சொன்னா நாங்க கண்டுக்க மாட்டோம். எனிவேஸ், எங்களை வந்து டீசென்ட்டா கிரிட்டிசைஸ் பண்றவங்க பண்ணிக்கோங்க. நான் பேயே தேனே பொன்மானே அப்படின்லாம் போகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா போட்டுக்கோங்க. உங்களை நாங்க நாளைக்கு சந்திக்கிறோம். பாய்.